வந்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம இளவரசன் விரட்டி அடிச்சுட்டாருமா. அதன் பிறகு கவலூருடைய பிள்ளைகளா 64 பேர் வந்தாங்க. அந்த 64 பேத்தையும் நம்ம இளவரசன் கொண்டுட்டாருமா. அதன் பிறகு துரோணரானவர் நீங்க கேட்கவா அவ்வளவு செருப்பு. அதன் பிறகு துரோணரானவர் பத்மயோகம் கட்டி பத்மயோகத்துக்குள்ள உள்ள போன இளவரசன் வெளியில வர முடியாம அகப்பட்டாரு. அப்போ சைந்தவனானவர் பீமனுக்காக வாங்கி வந்த குன்றமாலையை இளவரசனுக்கு போட்டு திசைமுகன் சண்டையில 4 பேரும் 4 புறம் நின்று நம்ம இளவரசனை மைக்கு எடுத்த மாதிரிப்பா பாரு. அந்த இது காட்டுல சொல்லுங்க. மார்பா தூங்க விளையாடுறது பையன்.
கேக்குறாமா ஒரே மகனாக பிறந்து பட்டு போன மரம் போல என் மகன் படுத்திருக்கிறத பாருங்களே அண்ணா. கொடி கம்பருக்க கொடி வேருக்கு என்ன ஆய்விடும் என்று நான் உங்களோட நம்பி அனுப்பி வைத்தனே அண்ணா. இன்னைக்கு இந்த கொடி கம்பு இருக்க கொடி வேறு வந்து விட்டதே அண்ணா. உலகத்துக்கெல்லாம் காக்கக்கூடிய கடவுளாக இருந்த நீங்க என் மகனை காக்காம விட்டு விட்டீர்களே சாமி. எத்தனையோ தேவர்களா எதிர்த்து வந்தாலும் ஜெயபுர முடியாத என்னுடைய கணவர் இருந்தோம். இப்படி இருவரும் இருக்க என் வயிற்றுல ஒரு வீர மகன் தான் பிறப்பான்னு நினைச்சு நான் மனக்கோட்டை கட்டி உன் காலில விழுந்து மன்றாடி வரமா வரங்கிடந்து நான் என் மகனை பெற்றெடுத்தனே. இன்னைக்கு என் மகனோட நிலைமைய பார்த்து சாமி கத்திரிக்காய் கூறு கட்டுவதை போல கண்டார்கள் கண்டதுண்டமா என் மகனை கூறு கட்டிட்டாங்களே அண்ணா. ஐயோ வேந்தனாலும் ஆகாது. நாட்டுக்காகத்தானே இவ்வளவு உயிர் சேதம். என் மகனை பலி கொடுத்து என் மகனே போட வேண்டி இந்த நாடு நகரம் எதுவுமே தேவையில்லை. என் மகனே போட வேண்டி இந்த நாடு நகரம் எல்லாம் எதுக்கு மாமா? இனிமே நான் உயிரோடு இருக்க போறதில்ல. இதோ சாக போறேன். வாய்ப்பு இருக்கிறது. நினைவு இருக்குதா? அன்னைக்கு நான் என் மகன் சாகும் போது நானும் சாகுறேன்னு போனதுக்கு என்ன விட்டியா? விட்டுருந்தா நானாவது செத்து தொலைஞ்சிருப்பேன். இப்ப நீயும் செத்து இருக்கலாம்ல. அதனால எனக்கு ஒரு பிராமணனுக்கு ஒரு நியாயம், சத்திரியனுக்கு ஒரு நியாயமா? எல்லாத்துக்கும் பொதுவா என்ன சாகக்கூடாதுன்னு தடுக்கிறீல்ல, நீ மட்டும் சாகிறது எந்த விதத்துல நியாயம்? நிச்சயமாக செய்த சத்தியம். அப்படின்னா ரெண்டு பேரும் சாவலாம். என்னையும் தள்ளி விடு. யார் மாமா என் மகனை கொண்டவன்? இதற்கெல்லாம் காரணம் சிந்து தேசாதிபதி சைந்தவனே. கேடு கட்ட துரோகி. அண்ணன் தம்பிங்க சண்டை. எதுக்காக அவன் இந்த யுத்தத்துல கலந்துக்கணும்? பீமனை மணிப்பாட்டாக கொன்றமாலை வாங்கிட்டு வந்தான். துரோணர் வார்த்தையை கேட்டு அபி என்றாலும் ஒன்று, பி என்றாலும் ஒன்று. அதனால இன்று அபிமன்னனை மடிச்சாக்கா பாரத யுத்தத்துல நாம மீள முடியும். இல்லன்னா அபிமன்னனே கௌரவ படைகளை இன்னைக்கே மடிச்சிருவான்னு சொல்ல அந்த சைந்தவன் தான்ப்பா அந்த கொன்றமாலையை போட்டு உன் மகன் சாவுக்கு காரணம் வந்தான். கேக்குறாமா? என் மகனை கொண்டவனே நாளை சூரிய அஸ்தமாவதற்குள், நாளை 14வது நாள், நாளை 14வது நாள் சூரிய அஸ்தமாவதற்குள் என் மகனை கொண்ட அந்த சைந்தவனை கொல்லாவிட்டால் என் பெயர் அர்ஜுனன் அல்ல. அப்படி கொல்ல தவறினா அக்கினி தீ மூட்டி என் உயிரை நானே அர்ப்பணிப்பேன். இது சத்தியம். இது ஒரு சத்திரியனுக்கு அழகு. ஆமா சரி அர்ஜுனா, நாளை நடப்பத பிறகு கவனிக்கலாம். அபிமன்யுடைய பிரேதத்தை எடுத்து வச்சு தகனம் செய்யுங்க. உடலோ இந்த தீயிலே எரிந்து கொண்டிருக்கு. அவருடைய வாரிசு என் வயிற்றுல இருக்கு.
நிறைமாத கற்பனையா இருக்கக்கூடிய என்னை விட்டுட்டு எம்மதவி சேர்ந்துட்டார் என் கணவன். இதுக்கு மேல நான் உயிரோடு இருந்தா இந்த வயிற்றிலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எவ்வளவு இழிச்சொல் ஏளனும். விதவை குழந்தை பெற்றால் என்று இந்த வையகம் எல்லாம் எள்ளி நகையாடி ஏளினும் பேசுவாரல்ல. இதனால் இந்த செவியால கேட்டு இந்த உலகத்துல நான் உயிரோடு வாழணுமா? அதனால எரிகின்ற இந்த நெருப்பிலேயே நானும் உடன்கட்டை ஏறி விடுகிறேன். இன்றோடு என் வாழ்வும் முடிந்து போகட்டும். கணவனில இருந்து இப்படி கர்ப்பிணியா நிற்கக்கூடிய உனக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தையே இல்ல. உன்னுடைய இஷ்டப்படி நடக்கட்டுமா? ஆகட்டும். அங்கு சுற்றி எரியும் பிரேதத்திலிருந்து உன் கணவன் நான் தான் பேசுகிறேன். எதற்காக நீ சாக வேண்டும்? நீ சாக வேண்டாம் கண்ணே. நான் தான் மாண்டு மடிஞ்சிட்டேன். கழுத்து பொறுத்து போனா என்ன? உன் அங்கத்திலே சிசுவாய் வளர்ந்தானே வயிற்று பொறுத்து சொல்லப்படும் மகன். குழந்தைக்காக வேண்டியாவது நீ உயிர் வாழத்தானம்மா வேண்டும். நீ சாகாதே. தீயில இருந்து அபிநய சிரம் பேசியதை கேட்டியா? வயிற்றுல வளரக்கூடிய இந்த சிசுவுக்காகவாவது நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா சுபத்திரா மருமகளுக்கு ஆதரவா அந்த புறம் கொண்டு போமா. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அம்மா அம்மா அப்படி சொல்றீங்க? சைந்தவனை கொல்றேன்னு சபதம் வச்சுட்டேன். நாளை 14வது நாள் சூரிய அஸ்தமிக்கிறதுக்குள்ள சைந்தவனை கொல்றேன்னு சபதம் வச்சுட்டேன். ஆனா அவனுடைய தந்தை எப்படி தவறுக்கான் தெரியுமா? எப்படி? தன்னுடைய மகன் சிரத்தை யார் ஒருத்த அறுத்து தரையில போடுறானோ அவன் சிரமாயிரம் சுக்காக வெடிக்கணும். ஆமா, அப்படி தவறுக்காமை சைந்தவனை மடிச்சுட்டா அப்பவே நீயும் செத்துருவ. பாரத போர் முடிக்கிறதாவது தர்மராஜாவுக்கு முடிச்சு விட்டுறதாவது. இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. சைந்தவனை மடிக்கணும்னா உன் கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் போதாது. இப்பொழுது இருவர்களை இரவோடு இரவாக எங்க புறப்படுறோம்? கைலங்கிரி புறப்படுறோம். அங்க போய் சிவனிடம் இதற்காக வேண்டி சில ஆயுதங்களை வாங்கணும். அப்படி வாங்கினா 14வது நாள் சந்தையில சைந்தவனை மடிச்சு பாரத போற முடிக்கலாம். அப்படி நாம கைலைக்கு போவதாக இருந்தாலும் இன்னொரு வேலை இருக்கு. என்ன தெரியுமா? உத்தரவுமார்த்தியோ இப்ப கர்ப்பமா இருக்கா. நாளை அவ வயிற்றுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்க, இந்த விதவை பெற்ற குழந்தை என்று ஊர்வலம் நிந்திக்குமா? பாண்டவருக்கு பின்னாடி பட்டத்துக்குரிய இது பிள்ளையா? அப்படி என்று இதை அறிய வேண்டும். இதற்காக அன்னவர்கள் இருக்கக்கூடிய திரௌபதி இடத்துல, அதாவது வெண்கல கிண்ணியில மஞ்சள் நீர் கலக்கி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா. நாம இப்ப கைலங்கிரி தானே போறோம். இதை பரிசோதித்து அதன் பிறகு நடப்பதை பார்க்கலாம். சரி, போலாம். நீ வாக்கிங் கூட போலே இருக்குது. வேற எங்க நான் அன்றாடம் சிவபூஜை செய்வது வழக்கம். என்ன விட சிவபக்தர்கள் யாருமே இருக்க முடியாது. நாள் ஒன்று தவறினாலும் நான் சிவபூஜை செய்வது தவறுவதே கிடையாது. அர்ஜுனா, நாம இருக்கிறது வனத்துல. நேரமோ இரவு நேரம். இந்த நேரத்துல எங்க சிவலிங்கத்தை தேடுறது? எப்போ நீ சிவபூசம் முடிக்கிறது? அதன் பிறகு நாம் இருவரும் எப்போ கைலாக்கு போய் வரம் பெற்று வருவது?